வணக்கம் நண்பர்களே. அச்சு முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ தான் இது எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த அச்சு முறுக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? டேஸ்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் நிறையா தடவை அச்சு முறுக்கு சாப்பிட்டேன். அதுவும் சுட சுட சாப்பிட பார்த்து அதோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் அப்படியே செய்கிற பக்கத்திலே நின்றுக்குவோம் போயிட்டு. நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு ஆர்டரு கிடையாது. அதுக்கப்புறமேட்டு தான் என்னோடய ஆர்டர்லாம் எடுப்பேன். அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம பக்கத்தில் என்ன என்ன தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் நின்றுக்குவோங்க. எனக்கு என்னென்னலாம் பிடிக்கும்லாம் கிடையாது. அங்கே எல்லாமே எனக்கு பிடிச்சது தாங்க. அது சுட 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 சாப்பிட பார்த்து அதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாவில் அப்படியே முக்கி அப்படியே எடுத்து எண்ணெயில் வச்சுருவாங்க. இந்த வேலை எல்லாருமே செய்ய முடியாதுங்க. இது ஓனர் ஒண்டி தான் செய்வார். வேறு யாருக்குமே இந்த வேலை தெரியாது. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த கார வகைகள் தான் செய்வாங்க. இந்த காரா சேவு, இந்த சிப்ஸு, தானிய வகைகள் தான் செய்வாங்க. இந்த வேலை இந்த ஓனர் ஒண்டி தான் செய்வார். இப்போ இதுக்கு மிஷின் இறக்கிட்டாங்க. மிஷின் இறக்கி வச்சுருக்குறாங்க. இன்னும் செட் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த வேலை யார் வேணால் செய்யலான்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். இது எப்படி செய்கிறாங்கன்னு நீங்களும் பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலைன்னு நினச்சிடாதீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த ஒரு செகண்டுக்குள்ளார இந்த முறுக்கை நம்ம எடுத்துடணும். இல்லைன்னு வச்சிங்களேன் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நம்ம ஏற்கனவே இந்த அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறோம். போயிட்டு பாருங்கள். பார்க்காதவங்கெல்லாம் இப்போ பாருங்கள். அப்படியே மாவில் அப்படியே முக்கி அப்படியே எண்ணெயில் அப்படியே வைப்பாங்க. சைடில் இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கும். எல்லாமே இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதுக்கு மேலே போச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனால் முறுக்கு தொட்டாலே உடையும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். தித்திப்புலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்க்கரை மட்டும்தான். சில இடத்துல பார்த்திங்கன்னா ஜாக்ரீம் கலந்துருவாங்க. தித்திப்பு அதிகமாக கொடுக்கறதுக்கு. நம்ம கம்பெனியில் இந்த ஜாக்ரீமுக்கெலாம் வேலை கிடையாது. ஒன்லி சர்க்கரை மட்டும்தான். சர்க்கரைலாம் தான் அதிகமாக கலப்பாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறாங்க பாருங்கள். இந்தமாரி தான் அச்சு முறுக்கெல்லாம் செய்வாங்க. ஒரே டைம்லே 12 பீஸ் வர மாரி அச்சு முறுக்குங்க இது. ஒரே டைமில் 12 அச்சு முறுக்கு வரும். நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா செய்ய 1 அச்சு 2 அச்சு தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலெலாம் வச்சுருக்க மாட்டாங்க. கம்பெனிலாம் இதேமாரி தான் ஒரே டைமில் 12 பீஸ் போடுவாங்க. வாரத்தில் 3 நாள் தயார் பண்ணுவாங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. ஆலில் வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முறுக்கு இப்படி தான் செய்வாங்க. நம்ம ஏற்கனவே இந்த அச்சு முறுக்குக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்கெல்லாம் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். கம்பெனிக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் விட மாட்டாங்க. நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. கம்பெனிலாம் பொருள் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் கம்பெனிக்குள்ளே பொருள் தயார் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்படி தான் அச்சு முறுக்கெல்லாம் தயார் பண்ணுவாங்க. நான் இந்த அச்சு முறுக்கு எடுப்பேன். ஆனால் வைக்க தெரியாது எனக்கு. முறுக்கு எடுப்பேன். ஆனால் வைக்க தெரியாது. ஒரு சில வேலை நான் செய்வேன். ஒரு சில வேலையெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், முறுக்கு எப்படி செவந்து வந்துடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.